அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி தை மாதத்தின் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச திருவிழாவானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அதே போல் பௌர்ணமி திதி ரெண்டும் சேர்ந்துருக்கிறனால தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுனுடைய சேர்க்கையுமே அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு மற்றும் விரதம் இருக்கும்போது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு நாள் விரதம் எந்த மாதிரி இருக்கணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ போட்டிருக்கிறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை, வேல் வழிபாடு, என்ன மாதிரி விளக்கு ஏற்றணும், என்ன மந்திரம் சொல்லணும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 48 நாட்கள் விரதம், 21 நாட்கள் விரதம், 6 நாள் விரதம் இருக்க முடியலனாலும் கூட இந்த ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தீரவே தீராத பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் காஞ்சி மகா பெரியவா சொன்ன 16 அகல் தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறுங்க. அது குறித்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது விருப்பங்கள் இருந்ததுங்கும் போது அதுபோல் ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவாங்க. ஏன்னா பல லட்சம் பேர் பலன் கண்ட ஒரு பரிகார முறை அப்படின்னு அதை சொல்லலாம். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 30ஆம் தேதி தை மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதே போல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சில விசேஷ குணங்கள் உண்டு. அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தை மாதத்திற்குண்டான வளர்பிறை பிரதோஷமானது இருக்குது. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடமோ நந்தி பகவானிடமோ நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமான் தரிசனம் செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். நீங்கள் 6 மணிக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த வேலையில் வழிபாடு செஞ்ச பலன் தான் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்காதுங்க. அதனால் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் அங்கே போயிட்டு சிவபெருமான் அபிஷேகம் பாருங்கள், அலங்காரம் பாருங்கள், முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் போகும்போது அபிஷேகத்துக்குன்னு ஏதாவது சில பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு போகிறது நல்லது. பால், விபூதி, அதே போல் வில்வ இலைகள், அரிசி மாவு பொடி இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போது நம்ம வீட்லேயும் இதே மாதிரியே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த 1.5 மணி நேரமும் நம்ம வழிபாடு செய்கிறதும் சிறந்த பலனை கொடுக்கும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது கொஞ்சம் அரிசி, அது கூட கொஞ்சம் சர்க்கரை, இதை ரெண்டையும் நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சிவபெருமான் முன்னாடி வச்சு வேண்டின பிறகு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் முன் வச்ச பிறகு நீங்கள் உங்கள் கையால் அந்த பொடியை கொண்டு போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிக்கு அடியில் போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். ஏன்னா இது மாதிரி பவுடராக இருக்கக்கூடிய பொருளை எறும்புகள் விரும்பி உண்ணும், சுலபமாக சாப்பிடும். அது எந்த அளவுக்கு சுலபமாக சாப்பிடுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே, அதாவது சுலபமாகவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது நான் சொல்லக்கூடிய பொருளை தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம்.
இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை அளவுக்கு மஞ்சள் நிற துணி வந்து தேவைப்படுது. மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம் அப்படின்னு பார்க்கலாம். மகாலட்சுமி தாயார் வசியமாகக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் மஞ்சள் நிறத்தை வந்து சொல்லலாங்க. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதியானது 30. இதில் வர 3 சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 3. 3ங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது. சரிங்களா? அதனால் இந்த கலரில் ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற துணியிலேயே கொஞ்சம் மஞ்சளும் தண்ணீரும் அல்லது மஞ்சளும் பன்னீரும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு நல்லா பூசி விட்டீங்க அப்படிங்கும்போது அது மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும். அதன் பிறகு அதை நீங்கள் நிழல்லையே உலர்த்தி வச்சுட்டு சாயந்தரம் இதை பரிகாரத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போடணும். இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது. மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வீட்டில் வாங்கி வைக்கிறதே வந்து நல்லது. அந்த மாதிரி இன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரிக்காத பேக்கெட் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பு வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இப்போது அதை வந்துட்டு நீங்கள் ஸ்பூனில் எடுத்தாலும் உங்களுடைய வலது கையால் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். அப்போ வலது கையில் இதை கொட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அதன் பிறகு அந்த துணியில் வந்துட்டு போட்டுருங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள். அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயை நம்ம சும்மாவே கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இருந்தாலும் சில ஏஞ்சல் நம்பர் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுவும் பணவரவுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் அந்த ஏலக்காயில் எழுதி பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520. இது குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். சிவப்பு நிற பேனா அல்லது ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தி இந்த 520ங்கிற நம்பரை இந்த ஏலக்காயில் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ₹1 நாணயம் ஒன்றே எடுத்துக்கோங்க. இது ஏன்னா பணவரவுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதனால தான் காசு வந்து பயன்படுத்தணும். ₹1 மகாலட்சுமி தாயாருக்குரியது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த 3 பொருளையும் ஒன்று சேர்த்திருங்க. கல்லுப்பு, ஏலக்காய், இந்த ₹1. இந்த 3ஐயும் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் வீட்டில் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கின்றது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி, நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். இந்த மாதிரி கூட சொல்லுங்கள். அப்படியே பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் இமேஜினேஷனும் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த முடிச்சியை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியில், பாய்க்கடியில் இப்படி கூட வச்சுட்டு தூங்கலாம். இது வந்து 1 வாரம் வரைக்கும் உங்கள் தலகாணி கடியிலே இருக்கட்டும். இதன் மூலமாக பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் ஏதாவது உங்கள் மனசில் இருக்குது, அதாவது எனக்கெல்லாம் எங்கள் பணம் சேரப்போகுது, எப்போ பார்த்தாலும் பண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நெகட்டிவாக யோசிப்போம் இல்லையா, அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சு போகும். அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும். பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கிளியரான ஒரு பாதை வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ 1 வாரம் கழித்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏதாவது ஒரு நாளில் இதில் இருக்கக்கூடிய அந்த பழைய கல்லுப்பு நீங்கள் சிங்கில் வந்துட்டு கழுவி விட்டுருங்க. அந்த ஏலக்காயை நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது தட்டி போட்டுடலாம். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே மரத்துக்கடியிலே போட்டுடலாம். அந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 1 வாரத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனதளவில் மாற்றங்கள் வந்து நிகழும். பணவரவும் வந்து அதிகரிச்சிருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் ரெகுலராகவே வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் செய்யலாம். இன்றைக்கி நமக்கு சுக்கிரவார பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது கூடுதல் பலன் வந்து கிடைக்கும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.